அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சுபவிரிய செலவுகள் வந்து சேரலாம். சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும். இதனால் உங்களுக்கு திடீர் பண நெருக்கடி வரலாம். இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவரிடம் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை திடீர் செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்குது. பெண்களுக்கு எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அடுத்தவரிடம் பழகுவதால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கலைத்துறையில் சோதனைகள் மிகுந்த காலமாக அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு எந்த ஒரு பாடத்தையுமே படித்தாலுமே கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், ரணருணர் ரேகஸ்தானத்தில் புதன் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன், அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமானதாக அமைஞ்சிருக்கு. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய நீங்கள் வேண்டியிருக்கும். சிலர் வீடை விட்டு வெளியே சென்று தங்க வாய்ப்பு இருக்குது. வீண் வழக்குகள் விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கவனமாக இருந்து செயல்பட வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேளிக்கை, பிறந்த நாள் விருந்துகள் என செலவுகளோடு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலம். அரசு மரியாதை கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. அரசு பணியில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் அதனால் உங்களுடைய வருவாய் பெருக்கமும் ஏற்படலாம். வியாபார சம்பந்தமாக வெளிநாடு பயணங்கள், இதனால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. எதிர்பாராத தன வரவு கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது. பணம் வந்தால் செலவுகளும் வரும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு வருமான பெருக்கம், விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடியதாகும். அதிகாரிகளுடைய அனுசரணையினால் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மகான்களுடைய ஆசி, புதிய தொடர்பு மூலம் நன்மைகள் ஏற்படலாம். போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். திடீர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படலாம். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்க நேரிடலாம். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இல்லாமல் போகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். பிரபலமானவர்களுடைய நட்பால் உங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க. வியாபாரிகளுக்கு வங்கி கடன் மூலம் கடன் உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு தாமதத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்துடன் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணம் வாய்ப்புகள் வரலாம். வெளியூர் பயணம் மூலம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. மற்றவரிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் தொல்லைகள் தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம்.
பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாங்கிய வங்கி கணக்குகளில் கையிருப்பு கூடும். சிலருக்கு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு நடக்கும்போது கீழே விழ வாய்ப்பு இருக்குது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. படிப்பை பொறுத்தவரை உங்களது அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும். அன்றாட வருமானத்தில் சீரான வளர்ச்சி இருக்குது. அரசு அதிகாரிகளுக்கு துணை புரிய அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான அனுகூலமான பதில்கள் அரசிடமிருந்து கிடைக்கும். எழுத்தாளர்களுக்கு தங்களுடைய தொழிலில் ஏற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். வீண் சச்சரவுகளை விலைக்கு வாங்காமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பதால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். கவலைகள் மறையும். பண வரவு அதிகரிக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகலாம். வீண் அலைச்சல் குறையும். குரு பகவான் உங்களுக்கு 9ஆவது இடத்துல இருக்கார். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்குது. வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. புதன் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். வாகனங்கள் வாங்குவீங்க. வாழ்க்கையில் புதிய ஒரு திருப்பம் உண்டாகலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான ஒரு லாபத்தை உங்களுக்கு தரும். சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். வீட்டில் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபம் உண்டாகலாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கடன் தொல்லைகள் உங்களுக்கு களை எடுக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெளியூர் பயணங்களின் போது பாதுகாப்பான இடத்துல தங்குவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கேது பகவான் 1ஆம் இடத்துல இருக்கார். மேலதிகாரிகளுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்க நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் அற்புதமான ஒரு மாற்றமும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடியதாகும். எந்த குழப்பமும் இருக்காது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே சாதாரணமாக எதிர்கொள்வீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமான முடிவை எடுப்பீங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய வாழ்க்கையில் மேலே உயர்த்திவிட நிறைய ஆலோசனையே கொடுப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது. வேலை வியாபாரத்தில் எல்லாம் நீங்கள் கவனத்தோடு இருக்க உங்களுடைய வீட்டை நீங்கள் கவனிக்க வேண்டியதும் நல்லது. எந்த அளவிற்கு வேலையில் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு குடும்பத்தையும் கவனித்து கொள்வது நல்லது. வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.